என் பேர் வந்து ஜுலேஹா பேவி. நான் வந்து உருது பட்டாணின்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்துலேருந்து வளர்ந்து வந்தவன். ஸோ எங்கள் வீட்டிலேயே நான் மட்டும்தான் குரான் வந்து முடிச்சிருக்கேன். தொழுவேன், திராபியா 5 வேளை தொழுறது எல்லாமே அதெல்லாம் நான் கரெக்டாக கடைப்பிடிப்பேன். நான் பிறந்த ஊர் வந்து சிங்கப்பூர், பார்ன் எல்லாமே அங்கே தான். ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த உருது ஃபேமிலியிலேருந்து நாங்கள் வந்தவங்க. ஸோ இஸ்லாமில் வந்து நிறையா எல்லாவற்றையும் பின்பற்றுவோம். அந்த தருவாயில் வந்து எனக்கு உடல் சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ வயிறு வீங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அந்த தருணத்தில் வந்து அங்கே சிங்கப்பூரில் போய் டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேஸ்ட்ரிக்கு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் போக போக அது வந்து ரொம்ப வயிற்று வலியும் ரொம்ப உப்ப ஆரம்பிச்சிருச்சு வயிறு. ஸோ அந்த தருவாயில் எங்கள் அப்பா பேர் இப்ராஹிம் ஷா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி இந்தியாவுக்கு போய் பார்ப்போம், அங்கே போய் அந்த மெடிக்கல் டாக்டரை போய் பார்ப்போம்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்தோம். தஞ்சாவூரில் டாக்டர் கணேசனை பார்த்தப்ப அவர் வந்து எனக்கு சும்மா ட்ரிப்பு மட்டும் ஏற்றிட்டு எங்கள் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லிட்டாரு, இவங்க பொழைக்க மாட்டாங்க, இவங்க 2 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க, இவங்களை வச்சு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எங்கள் ரிலேட்டிவ் மூலிமா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே சித்தப்பா ஒருத்தர் இருக்கார், பாஷான்னு. அவர் மூலிமா நரேந்திரன் ஒரு டாக்டர் தஞ்சாவூரில் இருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு நாங்கள் போனோம். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கோப் போட்டுட்டு இது குடல் அடைப்பு, காலையிலக்குள்ளே நீ ஆப்ரேஷன் போகணுமா, இது வந்து இல்லாட்டி வயிறு வெடிச்சிரும், அந்த தருவாயில் இருக்குன்னு. பிகாஸ் நான் அந்த தருவாயில் ஒரு ஆட்டோவில் உட்காந்து ஒரு சாதாரண அதிர்வை கூட என் வயிறு தாங்க முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பிடவும் முடியாது, மோஷன் போகவும் முடியாது, லைக் பிளாக்கேஜ் ஸ்டமக் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த தருவாயில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஃபேமஸ் டாக்டராக இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இருங்க, இல்லாட்டி என் பேர் கெட்டுருன்னு சொன்னார். ஸோ நான் அதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி 75% தான் நீ உயிர் பொழைப்ப, 25% நான் ஒன்றும் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், அல்லாவுக்கு தெரியும் என்னோட சூழ்நிலை சொல்லிட்டு நான் அந்த சர்ஜரி போனேன். அந்த சர்ஜரி வந்து ஒரு 9 hours அந்த மாதிரி. அப்போ அவங்க ஒரு ஆஃப்டர் 9 hours என்னைய ஜுலேஹான்னு சொல்லி தட்டி எழுப்பும் போது ஒரு பெரிய சுழல்லேருந்து மேலே வந்ததை எனக்கு இன்னும் ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் வெளியே வந்தப்போ சர்ஜரி போட்டு 2 ஓட்டை, வாயில் டியூப்பு, மூக்கில் டியூப்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த தருவாயில் 13 நாள் நேராகவே படுத்திருந்தேன். ஸோ என்னோடய டாக்டர் வந்து சொன்னார், ஆப்ரேஷன் சர்ஜரியிலே உன் உயிர் போயிட்டுமா, நாங்கள் வந்து அதனால் வந்து உன்னோட கட் வந்து நேராக இருக்காது, ஜிக்ஸாக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ 13 நாள் நான் நேராகவே படுத்திருந்தேன். ஸோ அந்த தருவாயில் வந்துட்டு இன்னும் எனக்கு ஹீலிங் ஆகல. ஸோ அது கொஞ்ச நாள் சென்று என்னைய வந்து ஓம் சக்தி இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கேயே போய் பார்த்தோம், அதுவும் ஒன்றும் சரியாக வரல. ஸோ இந்த தருவாயில் நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்தேன். சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் ஏறி நான் வீல் சேரில் தான் போனேன். வீட்டுக்கும் நான் வீல் சேரில் தான், ஃப்ளைட்லேருந்து சிங்கப்பூரில் இறங்குனது, இந்தியாவிலேருந்து போனதும் சிங்கப்பூர்லேருந்து இறங்குனதும் ஃப்ளைட்டில் வீல் சேரில் தான் இறங்கினேன். ஸோ இந்த தருவாயில் நாங்கள் போகும்போது என்னோட இந்த ஓட்டை வந்து இவ்வளோ பெருசு ஹோல்டு. ஸோ அதில் வந்து எப்போதும் கார துணி வச்சு டாக்டர் வந்து க்ளீனிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தருவாயில் டாக்டர் கையை பிடிச்சிட்டு நான் அழுவேன். எனக்கு வந்து ஏன் இந்த வேதனை, எனக்கு என்னால் முடியலையே அப்படின்னுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் நிறையா எங்கள் அப்பா சொல்லுவார், எல்லா தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன், கோயிலுக்கெல்லாம் போனேன். ஈவன் அனுமான், அம்மன், காளிக்கெல்லாம் எலுமிச்சை மாலை, அருகம்புல் மாலை என் கையாலேயே நான் செஞ்சு போட்டேன். ஸோ ஆனால் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ எப்படியாவது நம்ம வாழணும்ல, ஏன்னா என் 3 பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்காவது நான் உயிர் வாழணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஈவன் தற்கொலைக்கெலாம் போயிருக்கேன். பட் வந்து இஸ்லாம்லேயும் சொல்லுவாங்க, தற்கொலை பண்ணிட்டா நீ நரகத்துக்கு போவேன்னு. அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ண பார்த்தேன். ஸோ இப்படியே நாள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த தருவாயில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏன்னா இந்த பாதிக்கப்பட்டது வந்து செய்வனால தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் நான் கும்பகோணத்தில் ஓம் சக்தி போய் பார்க்கும்போது இந்த செய்வனால தான் உனக்கு முத்தி போச்சு, அவங்களும் அதை சொன்னாங்க, ரொம்ப நாள் நீ உயிரோடு இருக்க மாட்டாமா அப்படின்னு சொன்னாங்க. பணத்தை குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டி என்னோடய துணியெல்லாம் எடுத்து போட்டாங்க இங்கே இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் நான் சிங்கப்பூர் போனோன்னே எனக்கு ஹீலிங் கிடையில. ஸோ அதனால் நான் எங்கே பார்த்தாலும் போகிறேன். சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா புத்திஸு, சைனீஸு டெம்பிள்லாம் இருக்குது. ஸோ அவங்கள்ட்டையும் போய் ப்ரே பண்ணிவிட்டு, சீன டெம்பிளுக்கு போனீங்கன்னா ஒரு தாளை எரித்து கிளாஸில் தண்ணியில் போட்டு அதை குடிக்க சொல்லுவாங்க. புத்தர் கோயிலுக்கு போய் பத்தி கொளுத்தி வச்சு ப்ரே பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் செஞ்சேன், எப்படியாவது ஹீலிங் பண்ணணும். ஏன்னா 3 பிள்ளைங்க இருக்குது, 2 ஆண் 1 பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை எப்படியாவது கரை சேர்க்கணும், எப்படியாவது உயிர் வாழணும் அந்த பிள்ளைங்களுக்காக வேண்டியாவது சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன். ஈவன் மலாய் கரவுன்னு சொல்லுவாங்க, அவங்க முஸ்லீம்ஸு சிங்கப்பூரில், அவங்க கிட்ட போனேன். அவங்க என்னென்னா
தாயத்து கொடுப்பாங்க. அந்த தாயத்து வந்து அது ஒருத்தர்கிட்ட போனப்போ அந்த தாயத்து பாத்ரூம் போயிட்டு வந்தோன்னா அது பவர் போயிட்டுன்னு சொன்னார். திருப்பியும் நான் போய் அதை தாயத்தை வாங்கினேன். ஸோ அதுக்கெலாம் நிறைய நான் செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது இந்த 7 விதமான பூ போட்டு குளிக்க சொல்லுவாங்க. அப்புறம் நைட்டில் சாம்பிராணி கட்டிட்டு குளிப்பாட்டிட்டு அந்த துணியை குளிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி நிறையா ஐ மீன் எப்படி மீள்றது, எப்படி ஹீலிங் காவனி நிறையா திங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சூழ்நிலையில் நான் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா செய்வனை செஞ்சு எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் செய்வனை ஐ மீன் டங் கேன்சர் கிடையாது. கேன்சரே எங்கள் ஃபேமிலியில் கிடையாது. ஸோ அந்த தடவையில் எங்கள் அப்பாவுக்கும் கேன்சரை பண்ணி எங்கள் அப்பாவும் 1 வருஷம் தான் இருந்தார், இறந்துட்டார். ஏன்னா செய்வனன்னு நான் வெளியே போகிறதா நான் சீக்காவும் முதல்ல எங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும்தான் என்னை தட்டி கொடுத்து நான் உயிரோடு இருக்க வரைக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி என்னை தேட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவர் இறந்த பிறகு எனக்கு உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், இருந்த காசு பணம் போயிடுச்சே, பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஸோ என்னோடய வாழ்க்கை இப்படி தான், நான் சம்பாரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறதா, நான் இதுலேருந்து சேவ் பண்ண யாருமே இல்லையா, நம்ம ஜெனரேஷன் முஸ்லீம்ஸும் அல்லாஹ் இங்கே இருக்கிறாரு, அவர் உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா, இப்படி எனக்கு பல தாட்ஸ் வந்துச்சு. அந்த தருவையில் தான் சிங்கப்பூரில் எம்ஆர்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த எம்ஆர்டியில் போகும்போது ஆர்சியிலேருந்து ஒருத்தவங்க ரசிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க. அவங்க சொன்னாங்க சர்ச்சுக்கு போங்க, இயேசு அற்புதம் செய்வார்னு. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை அவங்க கேட்டேன், எங்கள் அல்லாஹ் விட உங்கள் இயேசு பெரியவரா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்பிட்டேன். ஆனால் அவங்க சொன்ன டைமிங் வந்து மெயின் சர்வீஸ் 5:30, ஹீலிங் வந்து வெனஸ்டே 7:30. அது மட்டும் எனக்கு நல்லா மைண்டில் செட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபோன் அடித்து கேட்பாங்க எப்படிமா இருக்குது அப்படின்னு. நான் அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் தண்ணி ஓதி குடிச்சிட்ருக்கேன், மலாய்க்காரங்கள்ட்ட தண்ணி ஓதி குடிச்சிட்ருக்கேன், ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ ஒரு டைம் எனக்கு ரொம்ப வலி முடியல. ஸோ நான் அப்போ போனேன். அப்போ போனோடனே என்னது சரி சர்ச்சுக்கு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு. இதுக்கிடையில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அந்த புண்ணு ஆறாதனால என் கர்ப்பப்பையிலையும் கட்டி வந்துருச்சு. அந்த கட்டியை வந்து டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணிட்டா இந்த பிள்ளை வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே இருக்காது, அதுக்கு முன்னாடி இறந்து போயிடும், அதனால் இப்போதைக்கு சர்ஜரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த தருவாயில் அந்த சர்ச்சுக்கு தான் போய் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போனப்போ ஜான் ஜோசப் இறந்து போயிட்டார்ல, அவர் வந்து அந்த சர்ச்சில் சர்ச் ஆஃப் ட்ரூ லைட்டு தேக்காவில் இருக்குன்னு, தேக்கா குட்டி லிட்டில் இண்டியான்னு சிங்கப்பூரில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சர்ச் ஆஃப் ட்ரூ லைட்டுக்கு போயிருந்தேன். பாஸ்டர் சாமுவல் குஞ்சுமான் வந்து அவரோட சர்ச்சு. அந்த சபையில் இவர் ஜான் ஜோசப் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு இந்த ஹீலிங் கிடைக்குது, அவங்களுக்கு அந்த அற்புதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் ஒன்று தான் கேட்டேன், நான் வந்து என் பிள்ளைங்களுக்காண்டியாவது நான் உயிரோடு இருக்கணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, இப்போ சாவறதுக்கு கூட நான் ரெடியான ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதை காப்பாற்றணும், எனக்கு யாருமே இல்லை, உதவி செய்யுங்க, துணையாக இருந்தேன், எங்கள் அப்பா கூட இறந்து போயிட்டாங்க, நான் யார்கிட்ட போவேன் அப்படி சொல்லிட்டு கண்ணீர் மல்க நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க கர்ப்பப்பை என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, கர்த்தர் அவங்கள தொடுறாரு. ஸோ த ஹோல் சர்ச் வந்து நான் எந்திரிக்கல, பிகாஸ் 500 பீப்புள் அங்கே இருந்தாங்க. ஸோ அந்த பாஸ்டர் வந்து என்னை பாயிண்ட் பண்ணி என்னை எந்திரிச்சு நிற்க சொன்னார். ஸோ எல்லாருமே கை நீட்டி என்னை ப்ரே பண்ணினாங்க. ஸோ அந்த சகோதரி வந்து என்னை சொன்னாங்களே இயேசுவை பற்றி, ஓடி வந்து இப்போயாவது இயேசு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் 3 விஷயம் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஒன்று ஹீலிங், ஒன்று மறு ஜீவன், இன்னொன்று வந்து யார் என்ன பில்லிசுனியை செஞ்சாலும் அது படிக்கக்கூடாது, இந்த 3ஐயும் அவங்க இயேசு செஞ்சுட்டா நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சவால் விட்டுருந்தேன். ஸோ அவங்க வந்து கேட்டாங்க இப்போயாவது இயேசு ஏற்றுக்கிறீங்களா. நான் சொன்னேன் இவர் சொல்லிட்டா ஏசப்பா சொன்ன மாதிரியா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா நான் வந்து நிறையா குரானில் மூழ்கி போனனால அது கிறிஸ்டியனு, அது வந்து கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல, அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன செஞ்சேன், ஒரு நாள் வந்து சரி போய் தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு திருப்பியும் நான் போக ஆரம்பித்தேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தார். ப்ரே பண்ணப்போ நிறையா செய்வனெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பரண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வாந்தி எடுத்துகிட்டுலாம் இருந்தாங்க. அப்போ நான் அந்த பாஸ்டர் சொன்னேன் என்னை தொடாதீங்க அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொன்னார் பயப்படாதீங்க சொல்லிட்டு தலையில் கையை வச்சு ஏசப்போ உன் பிள்ளை அவங்ககிட்ட வந்திருக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி அனுப்பிட்டார். அன்றைக்கி நான் வீட்டுக்கு போனப்போ நான் சொன்னேன் யார் உண்மையான கடவுள் எனக்கு தெரிஞ்சாகணும், யார் எனக்கு வந்து என் தலையெழுத்தை மாற்ற முடியும், உண்மையிலேயே நம்மளை படைச்ச ஒரு கடவுள் இருக்கிறாரு, அது யார், அல்லாவாக இருந்தாலும் சரி, அது அம்மனாக இருந்தாலும் சரி, அது வந்து சீன சாமியாக இருந்தாலும் சரி, யார் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அழுது ப்ரே பண்ணிவிட்டு நான் தூங்கினேன். அந்த தூக்கத்தில் ஒரு வெள்ளை அங்கி போட்டு 2 கையிலையும் அந்த ஹோல்டோட காயம் இது கரத்தில் காயத்தோட ஒரு மனுஷர் வந்தார். அவர் சொன்னார், அம்மா நானே வலி சத்தியம் ஜீவன், என்னை அண்டி உன் தலையெழுத்தை மாற்ற முடியாது, நான் தான் உன்னை படைத்த தேவன் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். ஸோ அந்த டைம் வந்து என் பிள்ளைங்க எழுப்பினப்போ என் பிள்ளைங்களை பிடிச்சி திட்டினேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் தூக்கம் இன்ன வரைக்கும் நான் தூங்கினதே கிடையாது. ஸோ அப்புறம் வந்து நான் விசாரிக்க ஆரம்பித்தேன், இது யார் அப்படின்னு. இவர் தான் ஏசுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் 2 days சென்று நான் மெடிக்கல் செக்அப் போயிருந்தேன். ஏற்கனவே கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அங்கே போயிருக்கும் போது அந்த
என்னோட டாக்டர் சீனியர் டாக்டர்ஸ்லாம் இப்போ எடுத்த எக்ஸ்ரேயும் இதுக்கு முன்னாடி எடுத்த எக்ஸ்ரேயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னை கேட்டாங்க, நீங்கள் எங்கேயாவது போனீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் எங்கேயுமே போகலையே, எங்கிட்ட அந்த அளவுக்கு காசு பண்ணமோ இல்லை, நான் எங்கேயும் போகல அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், ஆக்சுவலி என்ன வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கப்ப அவங்க சொன்னாங்க, இல்லை இது கட்டியாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, இது வந்து இப்போ வீக்கமாக இருக்குது, இது வந்து மருந்து கொடுத்து கரைச்சிடலாம். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க இது கட்டியாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், இப்போ இது எப்படி வரும், கட்டி எப்படி வீக்கமாக மாறும்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ மிரக்கல் அப்படின்னு டாக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த தருவாயில் எனக்கு வந்து ஒரு மனவேதனை, என்ன இப்படிப்பட்ட ஒரு கடவுளா, நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. நான் அவருக்கு வந்து ஒரு 10 காசுக்கு கூட எதுவுமே நான் செஞ்சது கிடையாது. கோயிலுக்கு போயிருக்கேன், அர்ச்சனை பண்ணியிருக்கேன், தர்காவுக்கு போயிருக்கேன், உண்டியில் காணிக்க போட்டிருக்கேன், ஆனால் ஏசப்பாக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. இப்படிப்பட்ட தெய்வமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சரி சொல்லிட்டு நான் 3 மாதம் வீட்டில் இருப்பேன், 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். என்னோடய ஆகாரமே ஒரு கப்பு மருந்து பால், ஒரு கப்பு வார்ம் வாட்டர், இதை தவிர எது சாப்பிட்டாலும் இந்த ஓட்டையிலேருந்து ரைட் ஹேண்ட் அந்த ஓட்டையிலேருந்து வெளியாகிடும். இதனாலேயே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த தருவாயில் என்ன செஞ்சேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னே, சரி ஏசப்பா நீங்கள் தான் உண்மையான தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ப்ரே பண்ண தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ப்ரே பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மேரி பிஸ்கெட் கொஞ்சோன்னு ஹார்லிக்ஸ் எடுத்துகிட்டு அதை நான் சாப்பிட்டுட்டு, ஏசப்பா எனக்கு இந்த ஓட்டையிலேருந்து எதுவுமே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பித்தேன். அந்த ஓட்டையிலேருந்து சாப்பிட்ட பிறகு எதுவுமே வரல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து யாருமே ஒரு மனுஷின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிபி பேஷண்ட் பார்த்த மாதிரி எல்லாமே ஸ்கெலிட்டன் மாதிரி இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனால் அது சாப்பிட்ட பிறகு எனக்கு நல்ல ஹீலிங் கிடச்சிச்சு. என் மரண படிக்கை ஆண்டவர் அப்படி திருப்பி போட்டார். 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொன்னவங்களாம் என்னை ஆச்சரியப்படத்தக்க. இன்றைக்கி 15 வருஷம் ஆகுது, கர்த்தருக்குள்ளே நான் நல்லா இருக்கேன். ஸோ கர்த்தர் என்னோடய மரண படிக்கையை மாற்றி போட்டார். 6 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கர்த்தர் என்னை இன்றைக்கி ஜீவ சுக பலத்தோடு வச்சுருக்காரு. அவர் தான் உண்மையான தேவன் அறிஞ்சிக்கிட்டேன். ஸோ அவரை பின்பற்றேன். ஸோ இப்போ என் பேர் வந்து டெபரா. நான் ஏசப்பாவை பின்பற்றேன். ஏசப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். எனக்கு உண்மையான தேவனை எனக்கு காட்டுனதுக்காக வேண்டி நன்றி செலுத்துகிறேன்.